ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் அண்டர் ₹500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கரான ZEBRONICS ZEB-COUNTY அப்படின்ற இந்த ஒரு போர்ட்டபுள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான பிராண்டுக்கிட்ட இருந்து எவ்வளவோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும்போது நான் எதுக்காக இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீக்கருடைய எக்ஸாக்டான ப்ரைசிங் 600, பட் எனக்கு ஆஃபரில் அண்டர் ₹500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ், எக்கச்சக்கமான மோட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான மோட்ஸ் எல்லாம் இருக்கு, அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வர்த்தா, இதுல எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது, எந்த அளவுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியுது, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்க கன்சிடர் பண்ணலாமா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பீக்கர் வர்த்தா இல்லையா, எல்லாத்தையும் வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEBRONICS உடைய இந்த ZEB-COUNTY அப்படின்ற ஸ்பீக்கர் ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கம்ப்ளீட்லி ஒரு போர்ட்டபிளான ஒரு காம்பேக்டான ஒரு டிசைனை தான் இந்த ஸ்பீக்கர் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்பவே ஹேண்டியாக இந்த டிசைன் அப்படின்றது இருக்குது. மெயினாக அவுட்டோர் யூசேஜ் ஆகட்டும், இன்டோர் யூசேஜ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிசைன் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. வெளில எடுத்துகிட்டு போகும்போது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டோர் யூசேஜில் நீங்கள் ஒரு ஷோகேசிங் பண்ணணும், ஏதாவது ஷோகேஸில் ஒரு நல்ல ஏரியாவில் வச்சா ஒரு ஷோகேசிங்காக இந்த ப்ராடக்ட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரினா ஒரு நல்ல அவுட்லுக்கோட ஒரு நல்ல ஷோகேசிங் ப்ராடக்டாகவும் இந்த ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த வகையில் டிசைன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் இந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அதோட ஃப்ரண்ட் சைடு அந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஏரியா அஸ்யூஷுவல் மெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மிடில் ZEBRONICS அப்படின்ற அந்த ஒரு நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் ஆகட்டும் இல்லை பில்ட் குவாலிட்டி ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு டிசைனை தான் இந்த ஸ்பீக்கருடைய டிசைன் இருக்கு. அண்ட் அதோட இந்த ஸ்பீக்கருடைய வெயிட்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா என்ன வெயிட் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அரை செங்கலை கையில் எடுத்து யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கான வெயிட் தான் இந்த ஸ்பீக்கரில் இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய வெயிட்லாம் கிடையாது, ரொம்பவே ஹேண்டியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட்டில் தான் இந்த ஸ்பீக்கர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக ஒரு நல்ல டிசைன், நல்ல பில்ட் குவாலிட்டியோட தான் இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு பார்க்கும்போது டாப்பில் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பட்டன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்டன் மோட்ஸ். ஸோ மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். இதில் மோட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு FM மோட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள்கான மோட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வழியாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் வழியாக சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் USB பென்ட்ரைவ் வழியாக அண்ட் SD கார்டு வழியாகவும் இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நம்மளால் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய மோட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் தான் ஃபர்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பட்டன் வால்யூம் கண்ட்ரோலுக்கான பட்டன், பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன் தான் நம்ம ட்ராக்ஸ், சாங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பட்டனாக இருக்குது. அண்ட் கடைசியாக ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பட்டன் தான் இந்த ஸ்பீக்கரில் டாப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் USB பென்ட்ரைவ் வழியாக நம்ம சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் SD கார்டை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணியும் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த SD கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஸ்பீக்கரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த ஸ்பீக்கரில் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பட்டன் அண்ட் போர்ட். டாப்பில் 4 பட்டன் இருக்குது, பேக் சைடு 3 போர்ட், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான ஃபிசிக்கல் போர்ட் அண்ட் பட்டன்ஸோட தான் இந்த ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பீக்கருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அந்த ஸ்பீக்கருடைய ஆடியோ குவாலிட்டி. அந்த வகையில் இந்த ஸ்பீக்கரில் ஆடியோ குவாலிட்டியை நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய டிரைவர்னு பார்க்கும்போது ஒரே ஒரு டிரைவர் 3 வாட்ஸ் பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டிரைவர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனாலேயே இந்த ஸ்பீக்கர் நான் வாங்கணுமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சேன். ஏன்னா ஒரே ஒரு 3 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர். ஸோ எந்த அளவுக்கு இதில் ஆடியோ குவாலிட்டி இருக்க போகுது, ரொம்பவே கம்மியாக இருக்குமோ, லவுட்னஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காதோ அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் நான் யோசிச்சதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ரொம்பவே லவுட்னஸ் அதிகமாகவே இருக்குது. 3 வாட்ஸ் ஸ்பீக்கர்லேருந்து இந்த அளவுக்கு
அளவுக்கான லவுட்னஸ் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த ஒரு ஸ்பீக்கர்லேருந்து நம்ம கொடுக்குறாங்க. லவுட்னஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஒரு மீடியம் 10x10 ரூமில் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுனாலுமே சரி, ஆடியோ குவாலிட்டி லவுட்னஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த அளவுக்கு லவுட் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் சர்ப்ரைசிங்லி ஒரு நல்ல லவுட்னஸான ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கராகவே இந்த ஸ்பீக்கர் இருக்குது. அந்த வகையில் ஆடியோ அவுட்புட் ஸ்பீக்கருடைய அவுட்புட்னு பார்க்கும்போது நல்ல லவுட்னஸாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. மற்றபடி ஆடியோவுடைய குவாலிட்டி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குமா, பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. ஆடியோ டீட்டெயிலிங் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த ஒரு ஸ்பீக்கரில் இல்லை. பட் லவுட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு மீடியம் ரூமில் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆடியோவுடைய லவுட்னஸ் நல்லாவே இருக்குது, நல்ல லவுடாகவே இருக்குது. பட் ஆடியோவுடைய டீட்டெயிலிங் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கிளியராக கேட்குமா அண்ட் பேஸ்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு லவுட்னஸான ஆடியோ ஸ்பீக்கர் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் ஒரு ஓகேவான ஸ்பீக்கராக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு லவுட்னஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சாம்பிளாக உங்களுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களே கேளுங்க எந்த அளவுக்கு இதில் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஹிண்டாக இந்த ஒரு சாம்பிள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். Max volume. நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டிக்கு அடுத்தபடியாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் பேட்டரி லைஃப். அந்த வகையில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக நான் யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். நான் கண்டினியூஸாக 8 ஹவர்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்கல. பட் நான் ஒரு 1 மணி நேரம் கிட்ட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கண்டினியூஸாக ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்ததில் ஒரு 5 to 7% தான் சார்ஜ் இறங்குச்சு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது கண்டினியூஸாக நம்மளால் இந்த ஒரு ஸ்பீக்கர்லேருந்து ஆடியோ சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி லைஃப் தான் இந்த ஸ்பீக்கரில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய டைமிங்னு பார்க்கும்போது 3 ஹவர்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. ஸோ ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு ஸ்பீக்கர்லேருந்து ஆடியோ சாங்ஸ் அப்படின்றது கேட்டுக்க முடியுது. அந்த வகையில் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பும் இந்த ஸ்பீக்கரில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. மற்றபடி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கரில் மோட்ஸ்னு பார்க்கும்போது எஃப்எம் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே இருக்குது. டேரெக்டாக நம்ம எஃப்எம் மோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னுடைய ஏரியாவில் அந்த அளவுக்கு எஃப்எம் சிக்னல்லாம் கிடைக்காது. உங்கள் ஏரியாவில் எஃப்எம் சிக்னல் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாகவே இந்த ஸ்பீக்கரில் எஃப்எம் மூலியமாக நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அது போக நார்மலாக ப்ளூடூத் மோட் இருக்குது. உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸை டேரெக்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். நீங்கள் யூடியூப்லேருந்து நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு ஆடியோவை இதனோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஆடியோவை கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். பட் ஹை குவாலிட்டியில் 4Kலாம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே ஆடியோவை இதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடியோ அந்த அளவுக்கு சிங்க் ஆகலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்றபடி நார்மல் குவாலிட்டி 1080 பிக்சல் 720 பிக்சல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளியராக கிறிஸ்டலாக உங்களால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியுது. மற்றபடி ப்ளூடூத் மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்கறதுனாலும் இதில் கேட்டுக்க முடியும். அண்ட் உங்களுடைய SD கார்டை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் மூலியமாக உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி கேபிள் வழியாகவும் நீங்கள் இதில் சாங்ஸை கேட்டுக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய மோட்ஸ் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த 500 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் மற்ற பிராண்டுடைய ஸ்பீக்கர் எல்லாம் இந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கிடையாது. இன்ஃபேக்ட் USB போடுற ஆப்ஷனே கூட நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்பீக்கரில் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் நமக்கு சாங்ஸை கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸோட சேர்த்து ஒரு நல்ல லவுட்னஸான ஆடியோ குவாலிட்டி இருக்கணும். ஆடியோ டீட்டெயிலிங்லாம் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, லவுட்னஸான ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கணும். நல்லா லவுடாக வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ZEBRONICS ZEB-COUNTY அப்படின்ற இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். 500 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். அதே சமயம் இப்போ மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 630 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரும் இப்போதைக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க வேணாம். கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. 499 550 இந்த மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அடிக்கடி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செல் பண்ணுவாங்க. அப்படி 500 நியர் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய மோட்ஸ் அண்ட் நல்ல ஒரு லவுடரான சவுண்ட் குவாலிட்டியும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நம்ம கொடுக்குறாங்க.
மற்றபடி ZEBRONICS உடைய இந்த ZEB-COUNTY அப்படின்ற இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி கிளியராக எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ஸ்பீக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரை பற்றி நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன், ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.